வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அதை தோல் எல்லாத்தையும் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்த ரவையாக எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். முழு கோதுமையாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊறி நம்மளுக்கு இப்படி நசுக்கணும் அப்படின்னா அந்த பாலெல்லாம் நல்லா வெளியில் வரும். அந்தளவுக்கு நல்லா ஊறி வரணும். ஊறினதுக்கு அப்புறமா இதை அதே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். இதையும் அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த மாவை ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவா வாழைப்பழ பேஸ்ட்டோட இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இல்லை கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ காலையில் நீங்கள் இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பணியாரக்கல் வச்சு அதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரொம்பவும் பர்ஃபெக்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பணியாரம் ரெடியாகிருச்சு. நம்ம முழு கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ரெசிபி நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.